ஆனாலும் நமக்காக வந்து நமக்கு அருளை ஆட்சி நமக்கு ஆசீர்வாதத்தை இருக்கிறாங்க. மிக சிறப்பாக அருளை இருந்துச்சுயே பார்த்தா நம்ம தாய்மான பாட்டை சொல்லி சொல்றதுனால நமக்கு அது நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை ஒரு பாடலை மற்றவங்க சொல்லும்போது அதை ரசிக்காம இருந்துச்சு. அந்த அறிவுகளை அந்த தெரிந்த அறிவை தான் சுவாமி வலியுறுத்தியுள்ளார். அந்த தெரிந்த அறிவை நாம் எல்லாம் பெறுவதற்கு தான் ஜென்மம் எடுத்துள்ளோம். அந்த ரொம்ப சொல்லும் பொழுது சத்சங்கம், அதாவது குருவுடைய பாதையில செல்றவங்களுக்கு எப்பயுமே அனைத்து மகிழ்ச்சி கிடைக்கிறது. சாமியுடைய காலத்து சார்பாக வாழ்க்கைகளை செல்வது அத்தியாக சுவாமியாக விளையாடுகிறார். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே. சித்தம் மௌனம் செயல்வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் மாய்ப்பதென்றோ பராபரமே. அந்த கரணம் அடங்க தொற்பதுவே எந்த துறவிலும் நன்று எந்தாய் பராபரமே. இப்படி தாய்மானவர் நம்முடைய மனதை எப்படியெல்லாம் நாம் அடக்கி ஆத்ம சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே அர்ஜுனனிடத்திலே போர் புரிய சொல்கின்றார். மனது அடங்கவில்லை, என்ன செய்வதென்று அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறான். கிருஷ்ணா, என்னுடைய மனது எனக்கு கட்டுப்படவில்லை, அடங்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்றார், ஆமா மனசு அடங்காதுதான், ஆனா அபியாசத்தினால் அதை என்ன பண்ணலாம், அடக்கி விடலாம். பழக்கத்தினால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியனக கிருத்தியதே அப்படின்னு சொல்லி சொல்றேன். அபியாசம் அல்லது பயிற்சி, மனப்பயிற்சி. பேசும்போது அமைதியார், நீங்க கூட தனியாக பேசுறீங்க, நான் என்ன பேசுறது, அமைதியார். அபியாசேனது கௌந்தேய வைராக்கியனக கிருத்தியதே அப்படிங்கிறது. அடங்காத மனதை நம்ம என்ன பண்ணலாம், அடக்கலாம். எப்படி அப்படின்னா அது தினந்தோறும் ஒரு பயிற்சி பண்ணணும். தியானம், ஜபம், மௌனம், சுவாத்தியாயம், பாராயணம், இப்படி நிறைய விஷயங்கள் ஆத்ம சாதனத்துக்கு நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு பயிற்சி பத்தாது. பிராணாயாமம் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இந்த பயிற்சிகளை எல்லாம் தாய்மானவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமா மனது எதற்கு வசப்படுகிறது அப்படின்னா காமகாட்சணத்துக்கு. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆடும் அப்படிங்கிறது. வந்த வரவை மறந்து அப்படிங்கிறது. நம்ம எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்து போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மயக்கத்தில் இருக்கின்றோம். மாதர் பொன் பூமி. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் தாய்மானவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லறத்தில் இருந்தார், தாய்மானவரும் என்னென்ன இல்லறத்தில் இருந்தவர் தான். அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசை கையால் தொடுவதில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி பிரதிஜை பண்ணியிருந்தார். காமகாட்சண தியாகம் செய்திருந்தார்.
ராமகிருஷ்ணனுடைய பெயரிலே ஒரு ஒரு ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டார். உங்களுக்கு பிற்காலத்தில் சொத்து எதுவும் கிடையாது, நீங்கள் எப்படி இருக்க போறீங்க, உங்கள் மேலே ஒரு ஏக்கர் நிலம் எழுதி வைக்க போகிறேன், கொஞ்சம் இடம் செய்யட்டமா அப்படின்னு கேட்டார். ராமகிருஷ்ணன் சொன்னாரா, ஒரு பெரிய கத்தி வாள் எடுத்து என்னுடைய மண்டையை தலையை பிளப்பது போல நான் வருகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒரு 2 ஏக்கர்ல ஒரு 10 சென்ட் எழுதி வச்சா அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், முதல்ல அட்ரஸை கொடுங்க, நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்போம். மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எந்தை விஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான். நமக்கு அறிவை என்ன பண்ணியிருக்கான் பகவான் கொடுத்துருக்காரு, பகுத்தறிவை கொடுத்துருக்கின்றாரு. எதை நாட வேண்டும், எதை நாடக்கூடாது, எது ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர் சொல்றார். எத்தனையோ தத்துவ நூல்கள் ஞான நூல்கள் இருக்கின்றது, பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், திருக்குறள் இருக்கின்றது, அதுவும் தத்துவ சாஸ்திரம் தான், அறிவு சாஸ்திரம் தான். இதையெல்லாம் எளிதில் திருக்குறளை படித்தோடனே நமக்கு புரிஞ்சிருமா? தக்கார் தகவலர் அவரவர் எச்சத்தார் காணப்படும் சொல்லி சொல்லுது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நிறைய திருக்குறளை படிச்சிருக்கோம், டக்குன்னு புரியுதா? ஒரு சிலது புரியும், ஒரு சிலது என்ன ஆகாது, ஒழிப்புரை தெளிவுரைலாம் படிச்சாதான் புரியும். ஆனால் தாய்மானவர் பாடல்ல வந்து சமஸ்கிருத சொற்களும் இருக்கின்றது, தமிழ் சொற்களும் இருக்கின்றது. ஆனால் எளிதில் என்னாகும், புரியும். அதே போலதான் ராமகிருஷ்ணனுடைய பரமஹம்சருடைய உபதேசங்கள் அப்படின்னா எளிமையான உதாரணங்கள் உபதேசங்களை சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா மக்களை நல்வழிப்படுத்துகின்றார். தாய்மானவர் ஒரு பெரிய ஒரு சத்சங்கம் பண்ணிலாம் பழக்கம் கிடையாது. யாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி யோகாசன ஆலயத்தில் ஒரு 100 பேரை வரவழைச்சு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஒரு ஹோமம்லாம் பண்ணி எல்லாருக்கும் நல்ல விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது தாய்மானவர் பண்ணியிருக்கார? பண்ணதில்லை. அவர்கள் ஆத்ம சாதனை செய்து மனதை அடக்கி வாழ்ந்து காட்டி மனதில் பட்டதை என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்தின் மூலமாக எழுதி நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். அதுதான் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. என்ன அப்படின்னா அருளாளர்களுடைய நூல்களுக்கும் மற்ற சாதாரணமாக பாட்டு எழுதுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அருளாளர்களுடைய பாடல்களை படித்தோம் அப்படின்னா அது நம்முடைய மனதை என்ன பண்ணுது, நாம் பண்படுத்துகிறது. சாதாரணமாக நம்ம எழுதுகிற புஸ்தகங்கள் பாட்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் எழுதுறோம் அப்படின்னா அது மனதை ஊடுருவி பாயாது. ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்ந்து அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனுசரித்து எழுதியிருக்கின்றார்கள் அந்த பாட்டை. அதனால அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம படிக்கும்போது அது நமக்கு வந்து என்ன ஆகுது, உணர்வுபூர்வமாக நம்மை தாக்குகிறது. அதுதான் மற்றவர்களுடைய பாடல்களுக்கும் அருளாளருடைய பாடலுக்கும் உள்ள வித்தியாசம். உபதேசம் செய்ய கிடையாது, டிவோட்டிஸ் கிடையாது. கூப்பிட்டு நான் இந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்கேன் படிச்சு பாருங்க இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. தாய்மான் அவர் சொன்னார? சொன்னது கிடையாது. எப்போவும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பிற்காலத்தில் வந்தவர்கள் அந்த பாடலுடைய பொருளை பார்த்து படித்து எவ்வளோ ஒரு தத்துவமும் உபனிஷத் கருத்துக்களும் அடங்கியிருக்கின்ற பாடலாக இருக்கின்றது எது தாய்மானவர் பாடல். அதே போலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இங்க வாங்க இதெல்லாம் கேளுங்க நல்ல விஷயம் அப்படின்னு யாரையும் கூப்பிடல. அவர் வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையை அனைவரும் பார்த்தார்கள். இப்படி ஒரு மகான் இருக்காரா அப்படின்னு சொல்லி அவருடைய உபதேசங்களை படித்தார்கள். அந்த உபதேசங்களை பின்பற்றி என்ன பண்ணாங்க, வாழ்ந்தார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோட்சம். முதல்ல மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா தர்மம்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் அர்த்தம், பொருள் சம்பாதிக்கணும். அளவோடு பொருளை சம்பாதித்து ஆசையை அனுபவித்து அதையெல்லாம் கடைசியில் விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா முக்திக்கு செல்ல வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய முதல் உபதேசத்திலே சொல்றார், மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது
கடவுளை வழிபடுவதற்கே அப்படிங்கிறது. இறைவனை நம்ம வந்து வணங்குவதற்காகத்தான் இந்த பிறப்பு என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். அவன் அருளாலே அவன் தான் என்ன வணங்கி. அப்ப அவன் அருள் இருந்தால் தான் நமக்கு மனித பிறவி கிடைக்குது. அந்த மனித பிறவி எப்படி கிடைக்குது அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது. இப்போ இங்க இருக்கிறவங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு குறையும் இல்லை. ஃபுல்ஃபில்டு ஹியூமன் பீயிங். நல்லா காது கேட்குது, கண்ணு தெரியுது, கை கால்லாம் நல்லா வேலை செய்யுது, மனசு நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, அறிவு நல்லா இருக்கு, பண வசதி இருக்கு, எல்லா நிறைவான விஷயங்களும் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, கடவுளை விடாமல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதனாலதான் வந்து மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்றாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் எங்காதான் தாழ்வாடுங்க. பெரியவங்க அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வழிபாடு செய்கிற கோவில்ல சாயந்தரம் பூஜை மணி அடிச்சா அவர் என்ன பண்ணுவாராம், ஐயோ பராசக்தி, இன்றைக்கு ஒரு நாள் என்னுடைய வாழ்நாளில் வீணா போய்விட்டதே அப்படின்றாராம். ஏன், காலம் பொன் போன்றது, இன்றைக்கு போச்சுன்னா வரும் அந்த காலம் வராது. இன்னும் எத்தனை பிறவியோ நம்ம எடுத்திருக்கிறோமா, என்ன இதுக்கு முன்னாடி என்ன பிறவி எடுத்திருக்கோம், இன்னும் அடுத்த பிறவி இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியுமா தெரியாதா, அதுவும் தெரியாது. போன ஜென்மத்தில் என்னவா இருந்திருக்கோம் அதுவும் தெரியாது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் என்ன பண்ண அப்படின்னா, எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான். நான் எத்தனை பிறவி எடுத்திருக்கேங்கிறது கணக்கு கிடையாது, எல்லா பிறவி எடுத்துட்டேன் அப்படிங்கிறது. எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான். இப்போ எனக்கு இந்த பிறவில் என்ன வேலை அப்படின்னா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இன்றைக்குதான் உன்னை பிடிச்சிட்டேன் நான், இனிமேல் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். அப்படி அருளாளருடைய பாடல்கள்லாம் வந்து எப்படி இருக்கு, நான் அதை படிக்க படிக்க எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய மனதை, உள்ளத்தை, அறிவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உண்மையான விஷயத்திற்கு நம்ம எடுத்து செல்லுது. அதுதான் அந்த பாடலுடைய பவர், டிவைன் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மந்திரம் இருக்கு. சிவனுக்கு பஞ்சாட்சர மந்திரம், அம்பிகைக்கு ஓம் ஹரி பை மகாசக்தியை நம. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா மந்திரங்கள்லாம் இருக்கு. அதுபோல தாயமானவருடைய பாடல்கள் எல்லாமே என்னது அப்படின்னா மந்திரம் மாதிரி தான். அதனாலதான் பெரிய சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையில அந்தர்யோகத்தில் உபனிஷத்துல இருந்து ஒரு பாட்டு, ஒரு மந்திரம் எடுத்து சொல்லுவாங்க. ஈவினிங் அந்தர்யோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதற்கு நேர் அர்த்தம் கொண்ட தாய்மானவர் பாடல் என்ன பண்ணுவாரு, விளக்கம் எடுத்து சொல்லுவார். அது சமஸ்கிருதத்தில் இருக்கும், இது தமிழ்ல இருக்கு. ரெண்டும் ஒரே பொருள் தான். இப்படி வேதாந்த கருத்துக்கள், பக்தி, இலக்கிய கருத்துக்கள், அடியார்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அனைத்துக்கும் ஒரு பொக்கிஷமாக இருப்பது என்ன அப்படின்னா தாயமானவருடைய பாடல்கள். அந்த தாய்மானவருடைய பாடல்களில் இல்லாத விஷயமே கிடையாது. அவரும் தாய்மானவருடைய வரலாற்றையும் படித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து மந்திரியா இருந்திருக்கார், பெரிய ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணியிருக்கார். அனைத்தையும் விட்டுவிட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து தபஸ்வியா இருந்து அவருடைய மனதில் உதித்ததை எல்லாம் என்ன பண்றாருன்னா பாடல்களாக தருகின்றார். எனக்கு முன்னாடி பேசினார் சாமிஜி, தாய்மானவர் பாடலெல்லாம் வந்து நான் நிறைய படித்து எனக்கு ஒரு கர்வம் இருக்குது. சில பேர் தலைகளாக ஒப்பிப்பாங்க. அப்புறம் இங்கே வந்த பிறகு பார்த்தேன், இங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தாய்மானவர் பாடலை எங்கிருந்தோன்னா கொட்டேஷன் எடுக்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் முதல் வரி ஆரம்பித்தாதான் கடைசியில் போய் நிற்கும். இடையில ஒரு வரி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டக் ஆகி நின்று போயிடும்.
ஆனால் இங்கே வந்து 35 வருஷமாக இந்த குரு பூஜை கொண்டாடி, மேலும் இதற்கு முன்னாடியுமே 50 வருஷ காலங்கள். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கோமு சுவாமிஜி அவர்கள் தாய்மார்களை வச்சு அவங்க மூலியமாக தான் இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார். அதனுடைய ஒரு அம்சம் என்னது அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மானவர் பாடல்கள் மட்டுமல்ல, திருமந்திரத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆராய்ச்சி பண்ணி. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஹோமம் பண்ணீங்க, அதனுடைய பாடலுடைய புஸ்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரே என்ன போட்டிருக்குன்னா சக்தி வழிபாடு. உபனிஷத்திலையும் பிரம்மசூத்திரத்திலையும் பகவத்கீதையிலும் இருக்கிற சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு ஈக்குவலா திருமந்திரத்தில் இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் எடுத்து எப்படி ஹோமம் பண்ணும்போது என்னென்னலாம் அர்ப்பணம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், நிவேதனம் பண்ணணும், முடிவுரை என்ன, துவக்க உரை என்ன, எல்லாமே அந்த புஸ்தகத்தில் இருக்கு. எல்லாம் மனப்பாடமாக சொல்றீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காரு கோமு சுவாமி உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதனாலதான் அவரை என்ன பண்றோம், நம்ம குருவாக வைத்து என்ன பண்றோம், வணங்குகின்றோம். இந்த காலத்துல ஃபேஷனா வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, மதர்ஸ் டே, தினம் தினம் ஒவ்வொரு டே இருக்கு. ஆனா அந்த காலத்திலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குருஸ் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் இல்லை. ஆனா இப்ப இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அதை வந்து என்ன பண்றோம், குரு பூஜை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் பஞ்சமகா யஜ்ஞங்களை சொல்லுகின்றார். 5 யஜ்ஞங்களை கண்டிப்பா இல்லறத்தார்கள் செஞ்சாகும். ரிஷி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நரயஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம். 5 யஜ்ஞங்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, 5 செஞ்சாகணும் அப்படின்னு. இப்படி நம்மளுடைய முன்னோர்களை, நம்முடைய குருமார்களை நினைத்து அவர்களுடைய நினைவாக நாம் என்னைக்கெல்லாம் வந்து பூஜை செய்கின்றோமோ அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு புண்ணியம் சேர்க்கின்றது. அதுதான் என்ன அப்படின்னா ரிஷி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நமக்கு வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிவகுத்து கொடுத்தவர்களுடைய அந்த நினைவை நம்ம என்ன கூடாது, மறக்கக்கூடாது. எப்படி நம்முடைய பெற்றோர்களுக்கு நினைவு நாள் வந்து கொண்டாடுறோமோ, திதி பூஜை கொண்டாடுறோமோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு அச்சாரமாக ஆணிவேராக இருக்கின்ற அந்த குரு பரம்பரையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அதனால்தான் ஸ்லோகமே சொல்லுது, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லி, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் நான் நிறைய தடவை ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்தவங்க அப்படியே மாறாம வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்தெல்லாம் பார்த்தா தெரியும். புதியதாக வந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அதிர்ஷ்டமாக சொன்னாங்க. நிறைய இடத்துல இந்த தாய்மானவர் அந்த அமைப்பு நிறைய இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு. புதுசாக நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருங்கால சந்ததிக்கு இதை பண்ண இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும். அதுதான் முக்கியமானது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த விஷயத்தை தொன்று தொட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஷன் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்புன்னா பெரியவர்களுடைய பொறுப்பு. இப்போ அதிர்ஷ்டமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பையன் இல்லை, அப்புறம் அவருடைய பையன் இன்னைக்கு எல்லாம் வந்து பூஜையில் உட்காந்து என்ன பண்ணாங்க, பூஜைலாம் பண்ணாங்க. இப்படி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அந்த ட்ரெடிஷன் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாதியில் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையிலிருந்து அவங்க கையில் அதை என்ன பண்ணணும், ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் பண்ணி பேரம் பேத்தி எடுக்கிற வரைக்கும் நம்ம அது உறுதுணையாக இருந்து எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கிறோமோ, இந்த ஆன்மீக விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வழிகாட்டி கொடுக்கறது நம்முடைய கடமை. அதை தவற விட்டுறக்கூடாது. அது வந்து கோமு சுவாமிகளுடைய தபஸ், தாய்மானவர்களோட சுவாமிகளுடைய அவருடைய அருள், மற்ற எல்லா மகான்களுடைய அருளும் இந்த
யோகாசன ஆலயத்திற்கு என்றென்றும் நிலைத்து பூரண ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நன்னாளிலே குருவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்தனம், வழிபாடு, பூஜை, நமஸ்காரங்கள் எல்லாம் செய்து உள்ளன்போடும் ஸ்ரத்தா, பக்தி, வைராக்கியத்தோடும் என்றும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருந்து பூஜை செய்து நம்ம எல்லாரும் என்ன நம்முடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா முக்தி. இந்த முக்திக்கு நம்ம தயார் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிப்போமாக என்று சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன். அறிவோம். முரளி சார்